ஒரே மயக்கமா இருக்கு. என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஏன் எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு? ஏன் என்னால நிக்கக்கூட முடியல? கண்ணே சரியாவே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லிட்டு பொன்னி யோசிச்சுட்டே கடைக்கு வேற வேலை இருக்கே, கடையில வேற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. பார்த்தா கடைக்கார அண்ணாச்சியும் நம்ம சக்தியும் பேசிட்டு இருக்கிறத பொன்னி கேட்டுடுறாங்க. அண்ணாச்சி, உண்மையிலேயே நீங்க செஞ்ச உதவிக்கு எவ்வளோ நன்றி சொல்றதுன்னு தெரியல. பொன்னிக்கு இந்த மாரி நீங்க ஃபேன் குடுத்து உதவுனது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னோனே, சரிப்பா, பொன்னிக்கு எதுவும் சந்தேகம் வராம இருந்தா சரிப்பா அப்படின்றாரு. அதே மாரி காசும் ஏத்தி குடுத்துருக்கீங்க. அதுவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, காசு இந்தாங்க இன்னைக்கு குடுக்க வேண்டிய காசு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. இது எல்லாமே பொன்னி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அண்ணாச்சி, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. இப்படி பண்ணிட்டீங்களே, எனக்கு நம்பிக்கை துரோகம்னோனே சக்தி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. பொன்னி கேட்க மாட்டேங்கிறாங்க. அமைதியா இருக்கீங்களா? உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. எப்ப இந்த மாரிலாம் வேலையெல்லாம் செய்றீங்க? நான் உங்கள விட்டு ஒதுங்கி தானே இருக்கேன். நீங்க என்ன விட்டு ஒதுங்க வேண்டியது தானே. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பொன்னி, ப்ளீஸ் பொன்னி அப்படின்னோனே, நீங்க உழைப்புக்கு தான் ஏத்த ஊதியம் குடுக்குறீங்க. நீங்க என் கஷ்டத்த பார்த்து தான் உதவி செய்றீங்கன்னு நெனச்சேன். ஆனா இவர் தான் இதெல்லாம் பண்ண சொன்னார்னா, நீங்க இப்படி பண்ணலாமாண்ணா? எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொன்னி, நீ ஏம்மா இப்படிலாம் பேசுற? உன் வீட்டுக்காரர் தானம்மா. வீட்டுக்காரு வீட்டுக்காருனா முதல்ல பொண்டாட்டியை நம்பணும். பொண்டாட்டி என்ன சொன்னாலும் அவள் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு யோசிக்கிறோம். அதெல்லாம் யோசிக்கிறவர் தான் நல்ல வீட்டுக்காரு. அப்புறம் வேற என்ன சொல்கிறது நான் அப்படின்னோடனே, பொன்னி ப்ளீஸ் பொன்னி, இப்படிலாம் பேசாத பொன்னி அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், எதுவும் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. எப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்களோ, இதுக்கப்புறம் உங்கள் கடையில் நான் வேலை செய்யவே மாட்டேன், நான் வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பொன்னி ப்ளீஸ் பொன்னி, நில்லு பொன்னி அப்படி சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், என் பின்னாடி வரவே வராதுங்க, எனக்கு செம கோவத்தில் இருக்கேன், போயிடுங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்கே பொன்னி அப்படியே கோவத்தில் வந்துட்டு இருக்கும்போது அவங்களால மயக்கம் அதிகமாகிடுது. அப்படி வந்துட்டு இருக்கும்போது வெயில் வேறு அதிகமானதால் அப்படியே மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. ஓடி அந்த பாட்டி ஆல்ரெடி பொன்னி உதவி செஞ்சு அந்த பாட்டி ஓடி காப்பாற்றுறாங்க பொன்னியை. என்னாச்சு உனக்கு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்றாங்க. என்னம்மா நீ பார்த்து வர்றது இல்லையாம்மா, இந்த மாதிரி ஆயிடுச்சேம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு தண்ணி தெளிச்சு வாமா என் கூட அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பொன்னிக்கு தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க. பொன்னி, உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை பாட்டி, நான் இருமா ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு கையை வச்சு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே யோசிக்கிறாங்க. என்ன பாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பொன்னி. அது அப்படி சொல்லிட்டு, நீ கர்ப்பமாக இருக்கம்மா அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க பொன்னி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாட்டி? ஆமாம்மா, நீ முழுகாமல் இருக்க. இந்த பாட்டிக்கு தெரியாதா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு? நீ முழுகாமல் இருக்கம்மா, உன் வயிற்றுல கரு உண்டாயிருக்கு அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு பொன்னிக்கு தலை சுத்தலே வருது. ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாட்டி? நான் கர்ப்பமாக இருக்கேன். ஆமாம்மா, நீ தான் கர்ப்பமாக இருக்க அப்படின்னோடனே அப்படியே பொன்னி தன்னோட வயிறு தொட்டு பார்த்துக்கிறாங்க. இந்த விஷயத்த அந்த தம்பி கேட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவார், உங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இந்த விஷயத்த முதல்ல போய் சொல்லணுமா? வாமா நானே சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே இல்லை பாட்டி, அப்படிலாம் எதுவும் இருக்காது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னோடனே, என்னம்மா நீ என்ன போய் இப்படி சொல்கிற? எவ்வளோ வருஷமாக எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, இந்த பாட்டிக்கு தெரியாதா அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் பொண்ணு யோசிக்கிறாங்க. நீ கர்ப்பமாக தாம்மா இருக்க. சரி பாட்டி, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், முக்கியமாக எங்கள் வீட்டுக்கு தெரிய வேணாம்னு அதிர்ச்சிட்டு நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, பாட்டி எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து என் வீட்டுக்கோ என் வீட்டுக்காருக்கோ யாருக்கும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு இந்த பாட்டி, என்னம்மா பிரச்சனை உனக்கு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது பாட்டி. இப்போது நான் தனியாள் பாட்டி, எனக்கு யாருமே கிடையாது, வீட்டுக்கார் இல்லை, சொந்தங்கள் இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போ இந்த குழந்தை எனக்கு வந்திருக்கு, இதுதான் என்னோட சொந்தம், வேறு எதுவுமே கிடையாது அப்படி பொண்ணி சொல்கிறாங்க. அதை கேட்டு பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற? சரிம்மா பொண்ணி, உனக்கு நான் இருக்கேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்றாங்க. சரிங்க பாட்டி அப்படின்னோடனே, சரிம்மா வீட்டுக்கு போறியா அப்படி சொன்னோன்னே, இல்லை பாட்டி நான் இங்கேயே இருக்கேன், நான் அப்புறமா போகிறேன் அப்படின்னோடனே, சரிம்மா இங்கேயே இரு அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பொன்னிக்கு இந்த மாதிரி பொன்னி கோவப்பட்டதும் அதே மாதிரி பொன்னி டென்ஷன் ஆனது எல்லாத்தையுமே சக்தி வீட்டில் சொல்லிட்டு இருக்காரு அவங்க அப்பா கிட்டேயும் அவங்க அண்ணன் கிட்டேயும். அதை கேட்டு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, பொன்னி இப்போ எங்கடா தெரிலப்பா, அதான் எனக்கு ஒன்றும் புரியலப்பா, பொன்னி என் மேலே கோவப்பட்டு அங்கேருந்து போனா, அதுக்கப்புறம் என்ன ஆனால் ஏன் வீட்டுக்கு வரல, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னோடனே, சரிடா ஒன்றும் ஆகாது பொன்னிக்கு, கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சக்தி, பொன்னி இப்போ ரொம்ப கோவமாக இருப்பா, ஏன்னா நீ தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு அவள் செம்ம டென்ஷனாக இருப்பா, அதனால அவகிட்ட பக்குவமாக தான் பேசி புரிய வைக்கணும், புரியுதா? இல்லைப்பா எனக்கு ரொம்ப கவலை என்னென்னா, பொன்னி மறுபடியும் அந்த கடைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டா, நீங்களே சொல்லுங்கப்பா, ஏற்கனவே அவகிட்ட காசு இல்லை, சாப்பிடவும் ரொம்ப கஷ்டப்படுறான், இந்த டைமில் அந்த கடைக்கும் போகலன்னா அப்புறம் அவள் வருமானத்துக்கு என்னப்பா பண்ணுவா, அதுக்கப்புறம் எப்படிப்பா சாப்பிடுவா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா அப்படின்னோடனே, சரிப்பா கவலைப்படாது எல்லாம் சரியாயிடும்னு அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. இது ஒரு முடியுது.